விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 2 பேரும் பயங்கரமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இங்கே மீனா பாவம் அவள் மாமியா கொடுமைப்படுத்துறா, இங்கே வந்து இருக்கிறா அப்படி இப்படின்னு பேசுகிறத கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாங்க. மீனா வந்த கையோட ஏய் மீனா இங்கே வா அப்படின்னு சொல்ல, என்னத்தை அப்படின்னு வர, என்ன நல்லா அத்தை அத்தைன்னு ரொம்ப நடிச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்துட்டையும் ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கியா? என்னத்தை நான் சொல்லியிருக்கேன்? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. என்னத்தை எப்போ என் மாமியா கெட்டவா, என் மாமியா கொடுமைப்படுத்துறா, என் மாமியா அப்படி, என் மாமியா இப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிருக்கியா? ஐயோ அத்தை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. மீனா அப்படின்னு வர, இந்தோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நான் கேட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. என்னக்கா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை மீனா, சும்மா சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி சொல்லியிலே அவங்க அம்மா வராங்க. அண்ணாமலையும் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை? என்ன விஜயா நீ போகிற இடத்துல ஒழுங்காகவே இருக்க மாட்டியா? வீட்டில் தான் சண்டை போட்ட, இங்கே வந்து அவங்க வீட்டிலே வந்து அவங்களே சண்டை போடுறேன்னா நீ உனக்கு ஆண்டே உனக்கு புத்தியே கொடுக்க மாட்டானா அப்படி அப்படின்னு அண்ணாமலை கத்துறாங்க. சந்திரா வந்துடுது. என்னக்கா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை சந்திரா, நீங்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அங்கெல்லாம் வந்து அடிச்சுட்டு போணுச்சுல அன்னைக்கு சத்யாவை, எப்படி அடிச்சிச்சு செருப்பை கழட்டிட்டு, அதை வச்சு நாங்களாம் நினச்சி பேசிக்கிட்டோம் கொடுமைக்கார மாமியான்ட்டு. எங்களுக்கே தெரியாதா? ஊர் அறிஞ்ச ரகசியம், இதில் நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியுமா என்ன? ஆனால் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தியா எப்படி வந்து இங்கே இருக்கிறாங்க, ஆனாலும் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நான் நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ அக்கா ஏக்கா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை மீனா நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக சொல்லாமே நீங்கள் பேசுறீங்க, என்ன ரொம்ப நடிக்கிறீங்களா ஆளை பார்த்ததும் அப்படின்னு மீனா அம்மாவை பார்த்து கேட்க, நான் ஏன் சம்மந்தியம்மா உங்கள்கிட்ட நான் அப்படிலாம் நடிக்கணும்? ஆமாம் சம்மந்தியம்மா உங்களெல்லாம் நான் சம்மந்தியம்மான்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, நாக்கு கூசுது அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அண்ணாமலை வந்துட்டு விஜயா அப்படின்னு கத்துறாரு. என்ன இப்போ விஜயா, என்ன நீ பண்ணி வச்சிருக்க காரியம் என்ன? தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே இங்கே அலைஞ்சு சீரழிஞ்சு சின்ன நம்ம இங்கே வந்து நிற்கிற, வந்தாலும் உன்னை அப்படி தாங்குறாங்க, நீ அவங்கள போய் இப்படி பேசியா? இங்கே பாருங்க சும்மா இவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டாதீங்க, இதுங்க அப்படியே அமுக்குளிங்க, நல்ல வேஷம் போட்டு நம்ம பேரை கெடுக்கிறதுங்க, ஊரை கெடுக்கிறதுங்க, இதுங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா என்ன? அத்தை போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி பார்க்குறாங்களா. என்னடி கையை ஓங்குற, உன் வீட்டுக்கு வந்ததுனால என்ன ஓங்குறியா? உடனே அண்ணாமலை, இங்கே பார் விஜயா, ஓ வீடு என்ன ஏ வீடு என்ன, நீ பேசின பேச்சுக்கு யாராக இருந்தாலும் ஒரு உண்மையான பிள்ளைங்க அம்மாவை பேசினா இப்படி தான் செய்வாங்க. அந்த பொண்ணை கண்டு கையை நீட்டினோட நிப்பாட்டிட்டா. நானாந்தனா என்ன பண்ணுவீங்க? அரைஞ்சிருப்பேன். என் அம்மா பற்றி யாராவது பேசினா நான் விட்டுருவேனா? இல்லை உன் மனோஜ் விட்டுருவானா உன்னை பற்றி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே சந்திரா வந்து இல்லை சம்மந்தி அப்படிங்கிற மீனா, அம்மா விடுமா அப்படின்ட்டு, அத்தை நாங்கள் எதுவுமே சொல்லலை போதுமா அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி, என் தலையெழுத்து பாரு, நான் சீக்கிரமே என் வீட்டுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் உன் வீட்டில் தங்குனதுக்கு தின்னதுக்கு எல்லாத்தையும் சம்பளமாக வாங்கிக்க, எவ்வளோ காசுன்னு தந்துடுறேன். விஜய் ஓவர் ஆர்டரை பார்த்துட்டு அங்கே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 அம்மாக்களும், மீனாம்மா சந்திராக்கா எங்களை மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு ராட்சசியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி பேசுகிற சம்மந்தியே நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீல, இங்கே பாருமா உங்களோட லட்சணம் தான் நல்லா பார்த்துட்டோமே, இப்படி ஓசி சோறு திங்கையிலே உங்களுக்கு இவ்வளோ திமிரா என்ன, வாடி நம்ம போவோம் அப்புறம் வருவோம் அப்படின்னு போக, ஏய் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டு அடிக்க போகிறாங்க விஜயா. மீனாக்கு செம்மகம் வருது, அப்படியே கையை பிடிச்சி மறிக்கிறாங்க. என்னத்த அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்கள அடிக்க போறீங்க? ஏய் என்ன ஓசி சோறுன்னு சொல்றாடி, நீங்க என்ன சொன்னீங்க? இங்க நான் காசு கொடுத்தாண்டி திம்பேன், ஒரு நல்ல ஒரு அன்போட கொடுக்குற எங்களை பார்த்து எங்களுக்கு நீங்க காசு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓசி சோறுன்னு சொன்னதுல தப்பு இல்லையே, எங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு மீனா செம்மையா கொடுத்து கழட்டுறாங்க. ஒரு வழியாக அண்ணாமலை பஞ்சாயத்தை பண்ணி தீர்த்து விட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ளார வந்த கையோட பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள் சீக்கிரம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த 10 லட்சத்தை கொடுத்தா தான் முடிச்சு விட்றேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த வக்கீலம்மா, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, 10 லட்சத்துக்கு எங்கே போகிறது, நீ வச்சிருக்கிறியா இல்லை நீ கொடுக்க போறியா? நீனும் உன் மயனும் பண்ண திருட்டுத்தன வேலைக்கு நாங்கள் ஏன் அப்படி பறந்து பண்ணணும்? நான் முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன், அந்த வீட்டுக்கு நான் வரல, அந்த வீட்டு கனவு ஆசை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. விஜயா பார்க்குது, என்னது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இங்கே முத்து வந்துடுறாரு. முத்து ஸ்வேதா கூட்டிகிட்டு வராங்க. வந்து கேட வாமா அப்படிங்கிறாங்க. பெரியப்பா நீங்கள் இப்படி உங்களுக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட காசு கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை எடுத்து கொடுக்குறாங்க. 5 லட்சத்தை பார்த்தோன்னா விஜயாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கணுமா அப்படிங்கிறாங்க. பணம் கிடைச்சா யார் வேணாலும் பிள்ளையாக்கிக்கலாம், யாரை வேணாலும் மருமகளாக்கிக்கலாம், மருமையனாக்கிக்கலாம், உறவாக்கிக்கலாம், இதுதான் என் பொண்டாட்டியோட லட்சணம் அப்படின்னு அண்ணாமலை தனக்கு தானே வந்துக்கிறாரு. இப்போ மீதி 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கல.
அண்ணே நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா. இல்லை இன்னும் 5 லட்சத்துக்கு இன்னும் நகை நட்டுலாம் இந்த காலத்துலலாம் நல்லா ஏறி போய் கிடக்கு. ஆமாம் இதில் என்ன இருக்குது இப்போ, அதான் அந்த 5 லட்சத்துக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, இல்லை அது சொல்லலாமா, நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது, சொல்லுமா. என்கிட்ட 2 மோதிரம் இருக்குது, என் தோடு இருக்குது, அப்புறம் சத்யா அப்போ ஒரு பவுனில் செயின் வாங்கியிருந்தான், அவன் வேலைக்கு போயிட்டு எல்லா நகையும் சேர்த்தா ஒரு 4 பவுன் வரும். 4 பவுனும் எப்படியும் ஒரு 3.5 லட்சத்துக்கிட்ட வரும். மீதி சீதாட்ட கேட்டிருக்கேன், சீதா ஒரு 2 பவுன் செயின் தாரேன்னு சொல்லியிருக்கா. எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு 5 லட்சத்துக்கு மீதி 5 லட்சம் அப்படி போட்டு அந்த வக்கீலம்மா சொன்ன மாதிரி கட்டிடுறீங்களா? ஏன்னா முத்து மீனாவும் பேசுனது கேட்டேன், அதனால தான் நான் இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்கல்ல அப்படின்னு மீனா அம்மா சொல்கிறாங்க. அண்ணாமலை பார்க்குறாரு, கை தட்டுறாரு, தட்டிட்டு பாத்தியா கேட்டியா, நீ என்ன பண்ணுறது 5 லட்சத்துக்குன்னு எல்லாரும் சொல்லையில பேசாமல் இருந்தியே, உன் கழுத்தில் கிடக்குது பாரு செயின், அதை கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த கையில் கிடக்குது, கழுத்தில் கிடக்கு, காதில் கிடக்கு, நீ இம்புடு வச்சுட்டு புண்ணியம் இல்லை, இதில் வேற மீனா கல் மனசு, அவள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா அப்படி நீ சொல்கிற, இப்போ நீ மட்டும் என்ன, நீ சுயநலவாதியானடி அப்படின்னு சொல்ல அப்படியே முறைக்கிறாங்க. அப்புறம் ரவி என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளேயும் நான் போய் 10 லட்சத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துறவா அப்படின்னு ரவி போகிறாரு. ஆனால் வேணான்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, வேணாண்டா வாடா 10 லட்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்டால் இவங்க 5 லட்சம் ஸ்வேதா கொடுத்தது, மீனா விட்டு தரேன்னு சொன்னதை வாங்க போகிறாங்க. அண்ணாமலை விஜய் என்ன பண்ணுது, வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுத்தில் எடுத்து கொடுக்குதுங்க. இந்தாங்க வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க, என்னமோ தளிச்சுக்கிற, எனக்காக கொடுக்குற மாதிரி உனக்காக தான் கொடுக்குற, சரி சரி நம்ம எல்லாரும் அங்கே போகணும், அங்கே இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும், இந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இரு அந்த இன்னொரு செயினையும் கழட்டு, ஏன் கலட்டு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வளையல் கழட்டு, மோதிரத்தை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியும் ஒரு 13-14 பவுன் வரும். பூராத்தையும் அடகு வச்சா 10 லட்சம் வரும். அப்படிங்கல என்னது எல்லாத்தையும் கழட்டுறீங்க, என்ன எல்லாத்தையும்னா அப்போ ஸ்வேதாவுக்கு யார் கொடுப்பா, திருப்பி கொடுக்குறதுக்கு கடையும் தானே போடணும். அதனால இந்தம்மா நீ நல்லா இருப்பம்மா, நீ கொடுக்கணும்னு நினச்சதுக்கு உனக்கு 100 புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு, கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. பெரியப்பா வேணாம் பெரியப்பா, நீ சும்மா இருமா, நீனே சேர்த்து வச்ச காசு நீ கொண்டாந்து கொடுத்தா பாரு, அது உனக்கு தங்கமான மனசு, நீ நல்லா இருப்ப, ஒத்தருவா அந்த காலத்தில் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்க்குறாங்க. மீனா அம்மா இருந்துட்டு, அண்ணே நான் தர்றேன்னே விடுமா, நீ தரணும் இப்படி சம்மந்தி குடும்பம் கஷ்டப்படுதே நீ யோசிச்ச பாரு, உன் பொண்ணுக்கிட்டலாம் கேட்டு வச்ச பாரு, இதுவே நீ நல்ல மனசு தான் விடுமா அப்படிங்கிறாரு. ரவியும் வந்துடுறாங்க, ஸ்ருதி வந்துடுறாங்க. இந்த மாதிரி நகையை வச்சு தான் பண்ணுறாங்கன்னு, ஆண்டி என் நகை தான் இருக்கே, அதை வேணால் கொடுத்துட்டு மொத்த காசையும் கொடுத்துட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க. மீனாவும் முத்துவும், என்ன பார்க்குறீங்க, என் நகை அப்படியே வச்சுருங்க, வச்சுட்டு நீங்கள் அடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கங்க. விஜயா பார்க்குது, அது உங்கள் அப்பா அம்மா கேட்டாங்கன்னா டிங் ஒய்யால அப்படின்னு அண்ணாமலைங்கிட்ட பார்க்குறாரு. என்னங்க அடிக்க போகிறீங்களா, இது அடுத்த வீடு அடிக்காதீங்க, என்ன அடுத்த வீடு அடிக்காதீங்க, நீ வாய் அடுத்த வீட்டில் பேசுகிறேன்னு நினச்சிட்டு அடக்கி பேசுறியா, வங்காள வெறி பாயுது, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற. இப்போ நான் என்ன சொன்னேன், என்னடி என்ன சொன்னேங்கிற, மீனா மட்டும் சுயநலவாதி, அந்த தலைவி போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆடுனேன், இப்போ 50 பவனாக வச்சிருக்கா. அங்கிள் 100 பவன், சரிம்மா அதில் 38 லட்சம் ஈஸியாக வைக்கலாமே, அது ஏண்டி உனக்கு தோணலை? இல்லைங்க அது அவங்க சொல்லி காமிச்சிட்டா, ஓ நல்ல சம்மந்தின்னு சொல்லுவேன், பணக்கார சம்மந்தின்னு சொல்லுவேன், இப்போ சொல்லி காமிப்பாங்கன்னு உனக்கே தெரியுதா அப்படின்னு அண்ணாமலை ஆவேசத்தில் கத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த காசு வேணா அத்தை நீங்களே ஆண்டி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. எப்படி நகை அங்கே இருக்கே, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பேங்க்ல வச்சாச்சு அப்படி சொல்ல, என்ன சொல்கிறேம்மா ஸ்ருதி? ஆமாம் அங்கிள், வீட்டுக்கு ஒரு நாள் திருட வந்தான் இல்லையா, அப்போ தான் நான் ஆண்டி கிட்ட கேட்டு வாங்கி கொண்டே நகையை நான் கொண்டே பேங்க்ல வச்சுட்டேன் அப்படி சொல்ல, நல்லதா போச்சுமா, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே எப்படி போக முடியும், நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போகிறாங்க. இல்லை வேணாண்டா அப்படின்னு முத்து சொல்ல, ஆடா சும்மா இரு, நீ மட்டும்தான் நல்லது செய்யணுமா, நான் செய்யக்கூடாதா, நான் இந்த வீட்டில் பிறக்கலையாடா, என்னடா அடிச்சிட்டு இருக்க, டே சரி ஏன் பறக்கிற, நீனே பண்ணு. ஸ்ருதி பலக்குரல் சூப்பர்மா, உன்ன மாதிரி ஒரு மருமகளும் நல்லா கொடுத்து வச்சாதான் எங்கள் அம்மா ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கு. ஆமாம் ஏதோ பாவமும் பண்ணியிருக்கேன், அதான் பிடிக்காத மருமக வந்து கிடக்குதா, சரி விடு, பிடிக்காதவள தான் விரட்டி விட்டாச்சுல, அப்புறம் என்ன, விரட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இங்கே பாரு விஜயா, நீ தின்ன சோத்துக்கு நன்றி இல்லாமல் பேசுனேன்னு வைவேன், இதை விட நீ தெருவில் நிற்ப. ஐயோ நின்னால் நிற்பம்மா, இல்லைங்க நான் ஒன்றும் சொல்லுங்க, அந்த ரோஹிணியை மட்டும்தாங்க நான் சொன்னேன், நான் வேறு யாரையும் சொல்லலைங்க அப்படிங்குது. ரவி போயிட்டு பணத்தை நகை எடுக்கிறாங்க, நகை எடுத்து போயிட்டு 38 லட்சத்துக்கு வச்சிடுறாங்க. வச்சுட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. வக்கீல்கிட்ட கொடுத்து கேஸை போட்டு அவங்க சொன்ன பிரகாரம் எல்லா காசையும் ஒப்படைச்சாச்சு, சீலை உடைக்கணும், அதையும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு மூலமாகவே பத்திரத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. பத்திரமும் கைக்கு சேர்ந்துருது. ரோஹிணினால் ஒன்றும் பண்ண முடியல, கோர்ட்டில் பத்திரத்தை
கோர்ட்டு மூலமாக வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு இருக்கு ரோஹிணி. விஜயா வருது. ஏய் பத்தில என்கிட்ட கொஞ்சம் அம்பம் பலிக்கல அட்டங்கடி, அவ்வளோதான்டி. யார்கிட்ட? விஜயாட்டையா நீ வச்சுக்க முடியும்? அந்த ஆண்டவனே எதிர்த்துன்னு கேள்வி கேட்பேன்டி. என்கிட்ட வந்து நீ ரொம்ப ஆடுற. ஏ விஜயா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அட்டங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அட்டக்குறாங்க. உன் புளிப்பு தான் தெரிஞ்சு போச்சு. ஏ விஜயா மாஸ்டர் 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 மாஸ்டர்னு குழஞ்சு வந்த சி நீங்களாம் என்ன ஜென்மமா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு பலக்குரல் பார்க்குறாரு. பலக்குரல் பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மீனா சொல்ல, பலக்குரல் சூப்பர் சூப்பர் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. அப்படியே ஸ்ருதி கண்ணு அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. டே இப்போ பார்த்தியா நான் ஏன் பணக்காரி வேணும் பணக்காரி மருமக வேணும்னு கேட்டனே, இப்போ எப்படி உதவச்சு பார்த்தியா அப்படி சொல்ல. ஏன் ஏழை மருமக மீனா வந்ததில் இப்போ என்ன நடந்து போச்சு? ஓமையும் ஊதாரியாக கையெழுத்து போட்டு வாங்கி நீயும் சேர்ந்து பண்ணதுக்கு அதுக்கு ஏழை மருமக பணக்கார மருமக காரணம் என்ன இருக்குது விஜயா? நீ இன்னும் அடங்க மாட்டியா? சரி நானும் அடங்குட்டேன், நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன், துணிமெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. மனோஜுக்கும் தகவலை சொன்னோன்னா சந்தோஷத்தில் ஓடி வந்து அம்மானு கட்டிக்கிறாங்க. எப்படி அப்படிங்கிற ஸ்ருதி தாண்டா எல்லாம் பண்ணா, உனக்கு கால் பண்ணால் எடுத்தா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் என்னமா சொன்னாங்க? கோர்ட்டில் வீடை மட்டும்தான்டா விஷயம் பேசணும், ஓ டைவர்ஸ் கேஸு கிடக்கு. ஆனால் அவகிட்ட பேசலம்மா, நான் பேசுவேன்னா நட்டிக்காதடா, அதான் பார்த்தனே கேமராவில் அப்படியே கொஞ்சம் பேசுனத. அம்மா இல்லைம்மா அவள் வந்து பேசினா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிடா இனிமேல் இது சரிப்பட்டு வராது, இனிமேல் நானும் வந்து கடையில் உட்காந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா? ஆமாம் அதான் கேமரா வச்சுருக்கேம்மா, கேமரா வச்சுருந்தா நீ டிமிக்கி கொடுப்படா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யாருமா சொன்னா? அந்த ஜீவா சொன்னாலா? அந்த ஜீவா சொன்னாலா? அவெல்லாம் சொல்லடா எனக்கே தெரியும்டா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எல்லாம் ரெடியாகி சாப்பிடலாம், ரெடியாக எல்லாம் வெளியில் போய் சாப்பிட்றலாம், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், நான் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் காசு கொடுப்பேன்னு விஜயா சொல்ல, அதே மாதிரி வெளில போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சிட்டு நல்லபடியாக தூங்குறாங்க நிம்மதியாக. காலையில் பார்த்தீங்கன்னா மனோஜ் கூட டே மனோஜ் நானும் வர்றேன் அப்படின்னு பெட்டியை அதாவது லஞ்ச் பாக்ஸை கட்டிக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க. என்னம்மா என்ன நொன்னம்மா, நான் தான் நேற்றே சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உட்காடுறாங்க. அதாவது அவங்க ஷோரூமில் உட்காடுறாங்க. அப்படி உட்காந்தோன்னு பார்க்குறாரு மேலே கீழே. என்னடா உன் ஆளை பார்க்க முடியாதுன்னு பயமாக இருக்கா, தவிக்கிறியா? சேச்சே எனக்கு நீங்கள் தான் முக்கியம், அவளாம் நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு பூசி முழுகுனாலும் அப்படின்னு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு ஐயோ போச்சே என் பொண்டாட்டியை பார்க்க விடாமல் எங்கள் அம்மா பண்ணுதே. ஐயோ மனோஜ் வந்து ஒரு கேனை கிரிக்கன்னு அந்த வக்கீலமாவே சொல்லிடுச்சு. இதை இந்த கேனை விஜயா தாங்க நம்பாமல் இருக்குது. என்னைக்கு நம்ப போகிறாங்க, எப்போ உருப்பட போகிறாங்க அப்படிங்கிறத உங்கள் பொண்ணான கையால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவித்து லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.